வாழ்க்கைன்றது ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. எந்த ஸ்டேஷனில் நாம் ஏறணுன்றது நமக்கு தெரியும். ஆனால் எந்த ஸ்டேஷனில் நம்ம இறங்க போகிறோன்றது யாருக்குமே தெரியாது. நாம் என்ன பண்ணுறோன்னா, ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே மற்றவங்க கூட சண்டை போட்டுக்கொண்டு இல்லாத நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம பயணத்தை தொலைச்சிடுவோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் சுவாசிக்கிற இந்த காற்று இதுவே ஒரு பெரிய வரம் தான். நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சி இன்னைக்கு இருக்கிற நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா அந்த நாளைக்குன்றது யாருக்குமே உறுதி கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிடுங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க, மனசுக்கு பிடிச்ச உறவினர்கள்ட்ட கதையுங்கோ. ஈகோ பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறது இந்த ஒரு நிமிஷம் ஒருவேளை நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற கடைசி நிமிஷமாக கூட இருந்திருக்கலாம். எதையுமே தள்ளி போடாதீங்க. பணத்தை தேடுங்க, தப்பில்லை. ஆனால் பணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமா உங்கள் பேங்க் பேலன்ஸ் உங்கள் கூட வராது. நீங்கள் சிரித்த அந்த சிரிப்பும் மற்றவங்க முகத்தில் நீங்கள் வர வச்ச அந்த புன்னகையும் தான் மிஞ்சி இருக்கும். எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு ஒரு சிரிப்போட கடந்து போங்க. கவலைப்படுறதுனால காலம் மாற போகிறது இல்லை. ஆனால் உங்கள் ஆரோக்கியம்தான் வீணாகும். இறப்புங்கிறது ஒரு இயற்கை. அது எப்போ வேணாலும் வரலாம். அது வர்றப்போ அடடா வாழாமல் விட்டுட்டோம்னு வருத்தப்படக்கூடாது. வாழ்ந்த வரைக்கும் செம்மையாக வாழ்ந்துட்டோன்னு ஒரு திருப்தியோடு போகணும். இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்கன்னா அப்போ கொண்டாடுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசியுங்க. நீங்கள் நிறைய நாள் சண்டை போட்டு கதைக்காமல் இருந்த உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்கிட்டையோ மெசேஜ் பண்ணி அன்பாக 4 வார்த்தை பேசுங்க. யாருக்காகவும் காலம் காத்துக்கிட்டு இருக்காது. ஸோ முயற்சி பண்ணுங்க. முடியாதுன்னு எதுவுமே கிடையாது.